சின்ன மருமகள் டுடே எபிசோட் அவ தாலி பிரிச்சு கோக்குறத தானே பண்றா, அது பண்ணிட்டோன்னு சேதுவோடைய அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னன்னு தமிழ் செல்வியை ரொம்பவே அவங்க வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தாமரையோடைய அம்மா இங்க பார், நீ என்ன நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது, அதையும் பார்க்கலாமேன்றாங்க. ஈஸ்வரி என்ன இப்படி பேசிட்டு போறா, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா, இந்த கல்யாணம் நடந்துருமான்ட்டு, அதனால எனக்கு ஒரு தோணுது. என்ன தோணுதுன்றாங்க. இல்ல இங்க இருக்கிறது தப்பு தானே, அதனால நான் செத்து போயிடலாமான்னு நினைக்கிறேன். என்னைய பேசிட்டு இருக்க, அப்படியெல்லாம் நினைக்க அதை தப்பா ஏன் யோசிக்கிற அப்படின்ட்டுலாம் அவங்க மாமா கருப்பு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி உள்ள வந்து நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுமாமான்றாங்க. சரிம்மா நீ பேசின வரண்டா சேது அப்படின்ட்டு அவங்க மாமாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. தமிழ்ச்செல்வி நான் ஏன் உள்ள வந்தேன், எதுக்கு வந்தேன் யோசிக்கிறீங்க, உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன், நீங்க எதுக்காக தேவையில்லாத யோசிக்கிறீங்க, நீங்க எந்த தப்பு பண்ணிட்டு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க யோசிங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. கொஞ்சம் கீழே நீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு உடனே சேதுவோடைய கண்ணத்துல தமிழ்ச்செல்வி முத்தம் கொடுக்குறாங்க. அப்ப சேதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முத்தம் கொடுத்துறீங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாமரை அவங்களுடைய அம்மாவுக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்புறம் வெளியே வந்து தமிழ் செல்விக்கிட்ட என்னடி என்ன பண்ணிட்டு வந்த, அதுவா என் புருஷனுக்கு ரொம்ப நாளாச்சு முத்தம் கொடுத்துட்டு வந்தேன். ஓ நீங்க பாத்தீங்களா என்னன்றாங்க, அதனால எந்த அளவுக்கு கோவப்படுறீங்களா, இங்க பாரு சேது மாமா எனக்கு புருஷனாக போறவரு, இப்ப இந்த நிமிஷம் அவர் என்னுடைய புருஷன், அந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாக்கலான்ட்டு சவால் விட்டுட்டு தமிழ் செல்வி போறாங்க. தமிழ் செல்வி சவால் விட்டு போறதை பார்த்து அவங்களுடைய அம்மாவும் தாமரையும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தண்ணி ஊற்றி எழுப்புறாங்க. அக்கா என்னக்காச்சு, டே தனியில் இப்படி குளிச்சுட்டு வந்தா எப்படிடா, நாளைக்கா சம்பாதிக்கணுன்ற ஆசையே இல்லையாடா, இந்த உன் வயசுல பசங்க இப்படி இருக்காங்க அக்கா, நான் தாக்க சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தமிழில் இருக்க பணத்தை எடுத்து அவங்களுடைய அக்காவை கொடுக்குறாங்க. 5 லட்சம் இருக்குடி, ஏதுடா அக்கா நியாயமா சம்பாரிச்சிருக்கான்றாங்க. குழந்தை இருந்துட்டு மாமா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா, அந்த பையில இருக்கு கொடுக்கான்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா உடம்பு சரியில்லை அது போன விஷயத்தையும் சொல்றாங்க. தாமரை கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கவங்க என்னடி ஆச்சு, அந்த தமிழ் செல்வி எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எப்படி பேசுறா பாத்தியா, இங்க பாரு இந்த நிமிஷம் இந்த நொடி அவ சேதுவுடைய பொண்டாட்டி தேவையில்லாத யோசிக்காதுன்றாங்க. கண்டிப்பா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சா அப்புறம் சேது உன்னுடைய புருஷன் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றாங்க. தமிழ் செல்வி உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தாமரை கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு.